அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மாயரிஷி அஸ்ட்ரோ அகாடமி உங்களை வரவேற்கிறது. நான் உங்கள் ஜோதிட ஆசிரியர் ஜெய்பாபா கடைப்பிரியர் பேசுகிறேன். நான் இந்த ஜோதிட துறையில 1990 இருந்து பயணிக்கிறேன். அன்று முதல் இன்று வரை படித்து கொண்டிருக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஜோதிடம் என்பது வாழ்நாளில் கூட படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் படிச்சுட்டு இருக்கேன். உங்கள் மூலமாகவும் படிக்கலாம், இந்த பிரபஞ்சமும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்போதுமே கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரி, நம்ம இந்த ஜோதிடத்துறைக்கு வரணும் அப்படின்னா, ஜோதிடம் என்பது, சாஸ்திரம் என்பது ஒரு சத்தியமானது. சாஸ்திரம் என்பது சத்தியமானது, யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. அதனால ஜோதிடத்தை நீங்க தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்களிடம் இருக்க வேண்டியது 2 கேரக்டர்ஸ். ஒன்று ஒழுக்கம், 2வது தெய்வ பக்தி. பக்தி இருந்தாலே, ஒழுக்கத்தை கடைபிடித்தால் தான் பக்தி கிடைக்கும். அருள் இருந்தால், அருள் இருப்பார்க்குத்தான் இந்த உலகம்ல எந்த உலகமும் கிடைக்கும். அதனால அருளை பெற வேண்டுமானால் நல்ல குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும், நல்ல குல தெய்வத்தை வழிபாடு செய்வர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் இருந்து விட்டால் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைத்திடும். ஜாமக்கோல் ஆருடம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜோசியம்ங்கிறது ஒரு மனிதன் பிறந்த முதல் அவனுடைய இறுதி காலம் வரை என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்றதுக்கு பேரு ஜோசியம், ஜாதகம். ஆனால் அந்த ஜாதகம் இல்லாமல் ஒருவருக்கு எப்போது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரோ, எப்போது அவர் கேள்வி கேட்கணும் நினைக்கிறார்களோ, அப்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு விடை கிடைத்து விடும். கேள்வி ஆரம்பிக்கும் போது விடை கிடைச்சிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு உன்னதமான சப்ஜெக்ட் தான் ஜாமக்கோல் ஆருடம். இந்த ஜாமக்கோல் ஆருடத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்நாள் நீங்கள் பயணித்தீர்களே ஆனால் உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த ஜோதிடரை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஜாமக்கோல்ல பயணித்தவர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இது ஒரு பெரிய மந்திரக்கோள், குறி சொல்றது மாதிரி இருக்கிறதா அப்படியே கொடுத்துரும், அப்படியே எடுத்து கொடுத்துரும் உங்களுக்கு. அதுக்கு நமக்கு 8 தேவதைகள். ஜாம கிரகம் என்பது சும்மா இல்ல, இதை உருவாக்குனவர் உபேந்திர ஆச்சாரியார், சைனமுனி அவர்கள் உருவாக்குனாங்க. அந்த சைனர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆதிசக்தியைத்தான் அவர்கள் வழிபாடு செஞ்சார்கள். அந்த ஆதிசக்தியை வழிபாடு செஞ்சவர்கள் அவர்கள் உருவாக்கி 8 தேவதைகளையும், நம்ம சுத்தி 8 திக்கு இருக்கு. நம்ம மொத்தம் நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா 4 திசைகள், 4 கோணம், 8 இருக்கு. இந்த 8 கோணத்தையும் ஆகாசம், பாதாளம் 12 இருக்கு, 10 இருக்கு, மேலே இருந்தது 1 இருக்கு, கீழே 1 இருக்கு, நம்மளை சுத்தி 8 இருக்கு. 8 கோணத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 8 திசையும், 8 திசைகளையும் ஆள்பவளே என் தாயை மாரியம்மாம், கத்தி கதறிதரும் கேட்கலையோ, கல்லோதான் உன் மனசு கரையிலையோ அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க இல்லையா. இந்த 8 திசைகளையும் ஆளக்கூடியவர். அந்த 8 திசைகளை ஆளக்கூடிய தேவதைகளை நீங்கள் வணங்குவீர்களே ஆனால், இந்த 8 திசையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துரும். 8 திசைகளையும். இந்த நியூஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. நியூஸ் அப்படின்னு நல்லா பாருங்க. நியூஸ் அப்படின்னால என்னது? நார்த்து நியூஸ், நார்த்து, சவுத்து, அந்த ஈஸ்ட், வெஸ்டினுடைய அந்த லெட்டர்ஸ் தான் நியூஸ்னு வச்சிருக்காங்க. அப்ப இந்த தேவதைகள் கொடுத்துறாங்க. அப்ப இந்த 8 திசையில யார் இருக்கா அப்படின்னா 8 தேவதைகள் இருக்கு, அந்த 8 கிரகங்கள் இருக்கு. இந்த 8 கிரகங்களை நாம் பிடிச்சுக்கிறணும், 8 தேவதைகளை பிடிச்சுக்கிறணும். இப்ப ஒரு கோடு போடுறீங்க, நெட்டுக்கு ஒரு கோடு போட்டு ஒரு கோடு போடுறீங்க. அப்படி கோடு போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்படி ஒரு கோடு
இப்படி ஒரு கோடு. இது கிழக்குன்னு வச்சுக்கோங்க. இது மேற்கு. இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வடக்கு. இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கு இதுக்கு இருக்கிறது தென்கிழக்கு. இதே மாதிரி எல்லாரும் போட்டுக்கோங்க. இப்ப போட்டாச்சு. நேரம் நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா அதுக்கு நேரம் இருக்கிறது எந்த கிழமை, எந்த எந்த திசை? கிழக்கு திசை. அதற்கு பின்னாடி இருக்கிற திசை என்னது? மேற்கு திசை. வலது பக்கம் இருக்கிறது என்ன திசை? தெற்கு திசை. இடது பக்கம் இருக்கிறது என்ன திசை? வடக்கு திசை. இப்ப இந்த கிழக்கு திசையில் எந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். சூரியன் இருக்கிறார். கிழக்கு திசையில் சூரியன், கதிர் என்ற சூரியன் அங்கே உட்கார்ந்திருக்கார். அந்த கதிர் என்கிற சூரியன் கிழக்கே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த கிழக்கு திசைக்கு ஆளக்கூடிய சக்தி சூரியன் இருக்கு. அந்த சூரியனுக்கு பக்கத்துல இந்த சூரியனுக்கு அந்த கதிர் என்ற சூரியனை ஆட்டி படைக்கிற சக்தி எது அப்படின்னா மாகேந்திரி. மாகேந்திரி என்ற ஒரு சக்தி ஆட்டி படைக்குது. அந்த மாகேந்திரிங்கிற சக்தி அங்க இருக்கு கிழக்கு திசையில. அடுத்து நேரா வந்துடுறோம். அப்ப இத சூரியன் சொல்லிட்டோம். இது தெற்குங்கிறத செவ்வாய்ன்னு சொல்றோம். இத குருன்னு சொல்றோம். இத சனின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, செவ்வாயை யார் வச்சிருக்கா அப்படின்னா மகாலட்சுமி. செவ்வாய்க்கு யார் அதிபதியா இருக்கா? மகாலட்சுமி. அதாவது செவ்வாய்னா பூமி, மகாலட்சுமி. அப்ப செவ்வாய்ங்கிற கிரகத்துக்குள்ள யார் இருக்கான்னா மகாலட்சுமி இருக்கா. அதுக்கடுத்து பாருங்க, செவ்வாய்க்கு அடுத்து யார் இருக்கா? சனி. சனி பகவானுக்கு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு இருக்காங்க. சரி, அதுக்கடுத்து யார் இருக்கா? குரு இருக்காரு. குரு அப்படின்னாலே கௌமாரி, மாரி. அவர் கௌமாரி. அதுலதான் சொல்றேன், பட்டு பீதம்பரத்தின் தாவணியும் உனக்கு பாவாடை சேலைகளும் கொண்டு வந்தோம், 8 திசைகளையும் ஆள்பவளே என் தாயே மாரியம்மா. பெரிய ஹெட் அவர்தான், கௌமாரி. அப்ப குரு அப்படின்னா கௌமாரின்னு அர்த்தம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்னா 4 திசைகளுக்கு 4 தேவதைகளை உட்கார வச்சிட்டோம். இன்னும் உபதிசைகள் இருக்கு. உபதிசைங்கிறது நல்லா கவனிங்க. இப்ப கிழக்கும் வடக்கும், வடகிழக்கு. இந்த வடகிழக்கு யார் இருக்கான்னா புதன். அங்க வாராகி. புதன்னா கல்விக்கு அதிபதியாக வாராகி, வராகி என்ற தெய்வம். அப்ப வடகிழக்குக்கு வராகி. இப்ப வடகிழக்கு. இது தென்கிழக்கு. இது தென்மேற்கு. இது வடமேற்கு. வடமேற்கு. இப்ப இந்த வடகிழக்குக்கு புதன், வடகிழக்குக்கு புதன் போட்டுக்கங்க. வடகிழக்குக்கு புதன், அதான் வாராய். அடுத்து சந்திரன். சந்திரன் தென்கிழக்கு, வைஷ்ணவி. சந்திரன் தென்கிழக்கு. தென்கிழக்கு சந்திரன் கிடையாது, சுக்கிரன். தென்கிழக்கு சுக்கிரன். சுக்கிரன் பிராமி. தென்கிழக்கு பிராமி. அடுத்து தென்மேற்கு பாம்பு. பாம்பு மகேஸ்வரி. மகேஸ்வரி. அடுத்து வடமேற்கு சந்திரன், வைஷ்ணவி. வைஷ்ணவி.
அப்ப தென்மேற்கு வந்து பாம்பு, மகேஸ்வரி. இப்ப எல்லா திசையும் போட்டோமா? போட்டாச்சுன்னா கை தூக்கிடுங்க. எல்லா திசையும் போட்டுட்டோமா? ஐயா பழனிசாமி, எல்லா திசையும் போட்டோமா? போட்டோம். அப்ப 8 திசைகளுக்கும் 8 தேவதைகளை நம்ம வச்சுட்டோம். இப்ப இந்த 8 தேவைகளை நம்ம வழிபாடு செஞ்சோம்னா, எப்படி வழிபாடு செய்யணும்னா, ஓம் மாகேந்திரிய நம, ஓம் மகாலட்சுமிய நம, ஓம் கௌமாரிய நம, ஓம் வாராய நம, ஓம் பிராமிய நம, ஓம் சாமுண்டிய நம, ஓம் வைஷ்ணவிய நம, ஓம் மகேஸ்வரியே நம அப்படின்னு இவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இப்ப இவர்கள் வழிபாடு செஞ்சாதான் நமக்கு அவருடைய ஆற்றல் கிடைக்கும். இவங்களை தான் நம்ம வழிபாடு செய்யணும். இது செஞ்ச பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அதுக்கடுத்து தாய் தந்தைகளை வழிபாடு செய்யணும். அதற்கடுத்து உங்களுக்கு இந்த கலையை யார் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களை நீங்கள் மனதிலே நினைத்து வழிபாடு செய்து வணங்கிவிட்டு இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% அல்ல, 1000% உங்களுக்கு அருள்வாளிக்கக்கூடியது இந்த ஜாமக்கோள் ஆருடம் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும். அப்ப இந்த தேவதைகளை நாம் வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஜாமா கிரகா, ஜாமா கோல் ஆருடா எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னா 8 தான். 8 தான். இப்ப நல்லா பாருங்க, ஒரு 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 விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 12 கட்டம் போட்டு ரிஷபத்தையும் கடகத்தையும் ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம், இந்த ராசியை ஸ்திர ராசியை பூரா நாம் அடைச்சிட்டு மீனத்துல 1, மகரத்தை 2, தனுச 3, தனுசு என்பது 3, துலாம் என்பது 4, துலாம்ங்கிறது 4, கன்னிங்கிறது 5, அடுத்து கடகம் என்பது 6, மிதுனம் என்பது 7, மேசம் என்பது 8. 8 ஜாமங்களாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். பிரிச்சுக்கணும். 8 ஜாமம் ஒரு நாளைக்கு 8 ஜாமம் இருக்கு. முதல் ஜாமத்துக்கு பேர் என்னன்னா மீன ஜாமம், 2வது ஜாமம் மகர ஜாமம், 3வது ஜாமம் தனூர் ஜாமம், 4வது ஜாமம் என்ன ஜாமா? துலாம் ஜாமம், 5வது ஜாமம் கன்னி ஜாமம், 6வது ஜாமம் கடக ஜாமம், 7வது ஜாமம் மீன ஜாமம், 8வது ஜாமம் மேச ஜாமம். இந்த 8 ஜாமங்கள் இத நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். இதான் 8 ஜாமங்கள். இந்த 8 ஜாமத்திலையும் ஒவ்வொரு கிழமை அதிபதி அன்றைக்கு முதல் ஜாமத்தில் அவர்கள் ஒரு ஜாமம் என்கிறது 1.5 மணி நேரம். ஒரு ஜாமம் என்கிறது 1.5 மணி நேரம், 3.25 நாழிகை. ஒரு ஜாமம் என்பது 3.25 நாழிகை, 90 நிமிடம். அப்ப மேச ஜாமம், அந்த மீன ஜாமம் என்பது எப்பயுமே 6 மணிக்கு தொடங்கும். காலை 6 மணி, சாயங்காலம் 6 மணிக்கு தொடங்கும். 6 to 7:30. முதல் ஜாமம் என்பது 6 to 7:30. 2வது ஜாமம் 7:30 to 9. 4வது ஜாமம் 9 to 10:30. 4வது ஜாமம் 10:30 to 3வது ஜாமம் தான் 9 to 10:30. 4வது ஜாமம் 10:30 to 12. 5வது ஜாமம் 12 to 1:30. 6வது ஜாமம் 1:30 to 3. 7வது ஜாமம் 3 to 4:30. 8வது ஜாமம் 4:30 to 6. இதை நீங்க மனசுல இப்ப வச்சுக்கணும். மனசுக்குள்ள எப்பயுமே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு
நல்லா கவனிங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப இந்த நேரத்துக்கு மணியை போட்ட உடனே அது எந்த ஜாமம்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். அது எந்த ஜாமம் அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக இப்ப டைம் சொல்றோம். இப்ப டைம் சொன்ன உடனே இப்ப பார்த்தேன் 8 மணி 20 நிமிஷம். 8 மணி 20 நிமிஷம். 8 மணி 20 நிமிஷம்னா எத்தனாவது ஜாமம்? யாராவது கையை கட்டு காட்டுங்க. பேச வேண்டியது இல்ல. இது எத்தனாவது ஜாமம்? கையை மட்டும் காட்டுங்க. 8 மணி 20 நிமிஷம் என்பது எத்தனாவது ஜாமம்? எத்தனாவது ஜாமம்? ரெண்டாவது ஜாமம். எத்தனாவது ஜாமம்? ரெண்டாவது ஜாமம். அப்ப ரெண்டாவது ஜாமத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது ஜாமத்துல இருக்கோம்னு அர்த்தம். இந்த ரெண்டாவது ஜாமம் 7:30 to 9 மணி வரைக்கும் ரெண்டாவது ஜாமத்தில் தான் இருக்கும். இந்த ரெண்டாவது ஜாமம் இருக்கும்போது அது எந்த கிழமையாக இருந்தாலும் அன்றையின் கிழமையின் அதிபதியே அங்க இருப்பார். இத நல்லா மனசு வச்சுக்கோங்க. இப்ப எந்த ஜாமத்தில் இருக்கோம்? ரெண்டாவது ஜாமத்தில் இருக்கோம். இன்னைக்கு கிழமைநாதன் யாரு? வாராதிபதி யாரு? யாராவது ஒருத்தர் மட்டும் வாயை திறந்து சொல்லுங்க பாப்பா. இன்றைய வாராதிபதி யாரு? சனிங்க. அப்ப வாராதிபதி சனி இன்னைக்கு எங்க இருக்காரு? எந்த ஜாமத்தில் இருப்பாரு? நம்ம எந்த ஜாமத்தில் இருக்குமோ அந்த ஜாமத்தில் இருப்பார். இது புரியுதா? மகர ஜாமத்தில் இருப்பாருங்க. மகர ஜாமத்தில் சனி இருப்பார். சரி, இப்ப மகர ஜாமத்தில் சனி இருக்காருன்னு போட்டோம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த மகர ஜாமத்தில் சனி இருக்காருன்னு போட்டோம். இந்த சனிக்கு அடுத்து யார் வருவான்னா சந்திரன். சந்திரனுக்கு அடுத்து பாம்பு. பாம்புக்கு அடுத்து சூரியன். சூரியனுக்கு அடுத்து செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து குரு. குருக்கு அடுத்து புதன். புதனுக்கு அடுத்து சுக்கிரன். சுக்கிரனுக்கு அடுத்து சனி. 8 ஜாமத்துக்கு 8 தேவதைகளையும் 8 கிரகங்களையும் உட்கார வச்சாச்சா? உட்கார வச்சாச்சு. இப்ப இது எப்படி உட்கார வச்சீங்க அப்படின்னா ஜாம கிரக வரிசைன்னு ஒண்ணு இருக்கு. ஜாம கிரக வரிசையில முதல் வரிசையில உட்கார சீட்ல உட்கார்றவங்க 1ன்னு போட்டுக்கோங்க. 1 அப்படின்னா அவர் சூரியன். 2 அப்படின்னா செவ்வாய். 3 அப்படின்னா குரு. 4 அப்படின்னா புதன். 5 அப்படின்னா சுக்கிரன். 6 அப்படின்னா சனி. 7 அப்படின்னா சந்திரன். 8 அப்படின்னா பாம்பு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். 6வது வரிசையில் இருக்கக்கூடிய கிரகம் எது? சனி. சனி. சனி பார்க்கலாம். இப்ப முதல் வரிசையில யார் இடம் பிடிக்கிறா? சூரியன். சூரியன் இருக்கார். ஃபர்ஸ்ட் சூரியன் இருக்கும். சூரியனுக்கு அடுத்து யார் வர்றா? சூரியனுக்கு அடுத்து யார் வர்றா? செவ்வாய் வர்றாரு. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் முதல் வீட்டின் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய். 5வது வீட்டின் அதிபதி யாரு? சூரியன். 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 9ஆம் வீட்டின் அதிபதி யாரு? குரு. குரு. மைக்கு உங்களுக்கு நெட் சரியில்லை, ஆஃப் பண்ணிருங்க. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்காங்களா? சூரியன். சூரியனுக்கு அடுத்து யாரு வர்றா? குரு. குருக்கு அடுத்து யாரு வர்றா? செவ்வாய். அப்ப காலபுருஷ தத்துவத்தை அடிப்படை 3 பேர் வந்துட்டாளா? அந்த குரு அணியை சேர்ந்தவர்கள். இவெல்லாம் எந்த அணியை சேர்ந்தவர்கள்? குரு அணி. குரு அணி இருக்கவங்க 3 பேர் வந்துட்டாங்க. சரி, அதுக்கடுத்து சூரியன், செவ்வாய், குரு. குருக்கு அடுத்து புதன். புதனுக்கு அடுத்து
சுக்கிரன் சனி, புதன் சுக்கிரன் சனி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 2வது வீட்டின் அதிபதியும் 2க்கு 5ஆம் வீடாகிய 6ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டின் அதிபதியாகிய மகரத்துக்கும் அதிபதி யாரா இருக்கான்னு பாருங்க. அதே சூரியன் சுக்கிரன். ஐயா புதன் சுக்கிரன் சனிங்கய்யா. வெரி குட். சுக்கிரன் அணி வந்துடுறாங்களா? ஆமாங்க. சுக்கிரன் அணி யார் வந்துடுறா? முதல் வர்றது சூரியன் அணியா, அதுக்கடுத்து சுக்கிரன் அணி வருது. வெரி குட். சூரியன் அணி, இந்த புதன் அணின்னு வச்சுக்குவோம். சூரியன் அணி புதன் அணின்னு வச்சுக்குவோம். சூரியன் அணி புதன் அணி. சூரியன் அணி புதன் அணி. சூரியன் அணியில் உள்ளவர்கள், சூரியன்கிறது சிம்மா, சிம்மத்துக்கு அடுத்து சிம்மம், அடுத்து குரு, அதுக்கடுத்து செவ்வாய். அதே மாதிரி புதன் வந்தா புதன் மகரத்துல புதன், புதனுக்கு 5ஆம் வீட்டுல யார் இருப்பா? புதனுக்கு அடுத்து யாரு வருவா? சுக்கிரன் புதன் சுக்கிரன் புதன் சுக்கிரன், அப்புறம் யாரு? சனி. பகவான். இவங்க 3 பேரு ஒரு குரூப் வந்துடுறாங்க. இவங்க 3 பேர் 3 இடத்தை பிடிச்சிடுறாங்களா? பிடிச்சிட்டாங்க. ஆனா யாருக்கு எங்க வேணாலும் சேர்ந்துக்கிறவங்க யாரு? சந்திரன். இந்த 2 அணியிலையும் ஜாயின் பண்ணுவாரு. அப்ப 2 அடிக்கு ஒரு ஜாயிண்ட். அதே மாதிரி பாம்பு 2 அடிக்கும் ஜாயிண்ட். அப்ப கிரக வரிசையில ஜாம கிரக வரிசை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், பாம்பு, கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு. அததான் கதிர், சேய், பொன், மால், புகர், மந்தன், மதி, பாம்பு அப்படின்னு பிரிச்சுறாங்க. அப்ப புரியுதா? அப்ப ஜாமகிரக வரிசை புரிஞ்சுக்கிறோம். ஜாமகிரக வரிசை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப எந்த நேரத்துல இருந்தாலும், இப்ப உதாரணமா இவருக்கு எப்படின்னா ட்ரெயின் மாதிரி வச்சுக்கிடுவோம். யாரு முதல் நிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. முன்னாடி இருக்க முன்னாடி போவாங்க, பின்னாடி இருக்க பின்னாடி போவாங்க. ட்ரெயின் மாதிரி. இப்ப சூரியன் இருக்காருன்னா சூரியனுக்கு பின்னாடி யார் இருப்பா? செவ்வாய்ங்க. நல்லா கவனிங்க. சூரியனுக்கு பின்னாடி சூரியனுக்கு பின்னாடி பாம்பு. எப்பயுமே முன்னாடி பின்னாடி எப்படின்னா ரிவர்ஸ் தான் போவாங்க. யாரு? இவங்க எல்லாமே சூரியனுக்கு பின்னாடி பாம்பு இருக்குயா. பாம்பு இருக்கும். பின்னாடி இருக்கும். வாலு தானே பின்னாடி இருக்கும். ஆமா. அப்ப சூரியனுக்கு பின்னாடி யார் இருப்பா? பாம்பு. சரி. அப்ப பாம்புக்கு பின்னாடி யார் இருப்பா? சந்திரன். சந்திரனுக்கு பின்னாடி யார் இருப்பா? சனி. சனிக்கு பின்னாடி யார் இருப்பா? சுக்கிரன். சுக்கிரனுக்கு பின்னாடி யார் இருப்பா? புதன். புதனுக்கு பின்னாடி யார் இருப்பா? குரு. வெரி குட். இப்ப பின்னாடி செவ்வாய், செவ்வாய்க்கு பின்னாடி சூரியன். வெரி குட். அப்ப எல்லாருக்கும் பின்னாடி யார் இருப்பா, முன்னாடி யார் இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, இந்த சூரியன் இருக்காரு இல்லையா? அப்ப எங்க சூரியன் இருக்காரு? இருந்தா இருக்கல சூரியனே. சூரியனுக்கு நேரா 7ஆம் இடத்துல யார் இருக்கா? சந்திரன் இருக்காரு. 7ஆம் இடத்துல யார் இருப்பா? சூரியனுக்கு நேரா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பாரு. வெரி குட். இங்க பாருங்க, சூரியனுக்கு நேரா சுக்கிரன். சரி. செவ்வாய்க்கு நேரா சனி. சரி. குருவுக்கு நேரா சந்திரன். சரி. புதனுக்கு நேரா சர்ப்பம், பாம்பு. இப்ப இது புரியுதா? இத மனப்பாடம் வச்சுக்கணும். இப்ப எப்படின்னா, சூரியனுக்கு நேரா யார் இருக்கா? சுக்கிரன் இருக்காரா? நம்ம பாரம்பரியத்துல ஒரு விஷயம் இருக்கு.
இது பூரா என்ன செய்யும்னா வேதையாக செயல்படும், வேதகனாக இருப்பார்கள். சூரிய திசையில் சுக்கிர புத்தி பாதகத்தை செய்யும். சுக்கிர திசையில சூரிய புத்தி பாதகத்தை செய்யும், வேதகத்தை செய்யும். இவர் 2 பேரும் பகைன்னு அர்த்தம். சூரியனுக்கு பகை யாரு? சுக்கிரன். அப்ப அதே மாதிரி செவ்வாய்க்கு பகை யாரு? சனிங்க. சனி சனி. குருவுக்கு பகை யாரு? சந்திரன். சந்திரன். அப்ப புதனுக்கு பகை யாரு? ராகு. 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 பாம்பு. ம். நம்ம எப்படி சார் சொல்றோம்? நீங்க மறைச்சிட்டீங்க சார் அத. மறைச்சிட்டேனா? ரைட். பாம்பு. இப்ப என்ன அர்த்தம்? புதன் திசையில எந்த புத்தி அவனை வச்சு செய்ய போகுது? ராகுல. ராகு திசையில புதன் புத்தி என்ன செய்ய போகுது? அது கஷ்டத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்க போகிறது. இப்ப புரியுதா? அது வேதைன்னா என்னங்க? வேதைன்னா என்னங்க? அது வேண்டாத துன்பப்படுத்துங்களா? வேலைதான் வேதனை. வேதனை தருவது வேதை. வேதகன்னா தடை. துன்பப்படுது, தடைகள், தாமதம், அதாவது தடை தாமதம். மனசை சஞ்சலப்படுத்துறது. வேதை அப்படின்னா என்ன அர்த்தம்னா துன்பம். வேதனையிலிருந்து வந்ததுதான் வேதை. இப்ப புரிஞ்சா? இப்ப ஜாம கிரகத்தை எந்த கிழமை கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம். இப்ப ஒருத்தர் நம்ம கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உதாரணமா போட்டா வரிசையா போட்டுடலாமா? போட்டுடலாங்க. போட்டுடலாம். இப்ப உதாரணமா வச்சுக்கிறோம், ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்க வர்றாரு. நல்லா கவனிங்க. ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்க வர்றாரு. வரும்போது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒருத்தர் வர்றாரு. செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம கிட்ட வர்றாரு. செவ்வாய்க்கிழமைக்கு வரும்போது அவர் 7 மணிக்கு வந்துட்டார். 7 மணிக்கு வந்த உடனே ஜாமகிரகத்தை அடைச்சுக்கணும். இப்ப செவ்வாய்க்கிழமை வந்துட்டாருன்னு இங்க செவ்வாய் இருப்பாரு. செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவா? குரு வருமா? குரு. குரு. இந்த குருக்கு அடுத்து யார் வருவா? புதன் வருவா? புதனுக்கு அடுத்து யார் வருவா? சுக்கிரன். சுக்கிரன். யார் வருவா? சனி. சனிக்கு அடுத்து யார் வருவா? சந்திரன். சந்திரனுக்கு அடுத்து யார் வருவா? பாம்பு. பாம்புக்கு அடுத்து யார் இருப்பா? சூரியன். அடைச்சிட்டுமா? அடைச்சாச்சா? அடைச்சாச்சுங்க ஐயா. அடைச்சாச்சு. இந்த ஜாம கிரகத்தை வைத்தே பலன் சொல்லலாம். இப்ப நம்ம இது என்னைக்கு வச்சிருக்கோம்? செவ்வாய்க்கிழமை. என்ன வச்சிருக்கோம்? செவ்வாய்க்கிழமை. இப்ப செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் கேட்கிறாரு. கேட்கும் போது இப்ப செவ்வாய் வச்சு பலன் சொல்லணும். இப்ப இந்த கிரகத்தில் நல்லா கவனிங்க. இப்ப நம்ம போட்டிருக்க கிரகத்தில் எந்த கிரகம் உச்சமாக இருக்கிறது, எந்த கிரகம் நீசமா இருக்குன்னு தெரியணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யார் உச்சம் யார் நீசம்? சூரியன் உச்சாங்கய்யா, குரு நீச்சம். சூரியன் உச்சம், குரு நீச்சம். சூரியன் உச்சம், குரு நீச்சம். சுக்கிரன் ஆட்சி. அப்ப இது பிளஸ் போட்டோம். அப்புறம் யாரு? சுக்கிரன் சந்திரன் ஆட்சி. இது 2 ஆட்சி. இது சந்திரன் ஆட்சி. குரு குரு நீசம். நீசம் போட்டாச்சா? இப்ப இவங்க வந்த நேரத்துக்கு எந்த கிரகம் உச்சமா இருக்கு? சூரியன். சூரியன் உச்சமா இருக்கு. சூரியன் உச்சமா இருக்கு. சூரியன் உச்சமாக இருக்கும் போது அவருடைய கேள்வி சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கும். உச்ச கிரகத்தினால் சிந்தனை இருக்கும், நீச கிரகத்தினாலும் சிந்தனை இருக்கும், ஆட்சி கிரகத்தினாலும் சிந்தனை இருக்கும். அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இப்ப உதாரணமா யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேளுங்க. இது நீங்க வந்துட்டீங்க, செவ்வாய்க்கிழமை வந்துட்டீங்க, ஒரு கேள்வி கேளுங்க. சொத்து வாங்குவோமா?
இப்ப சொத்து வாங்குமான்னு அவர் கேட்கிறாரு. சொத்துன்னா எந்த கிரகம்? செவ்வாய். செவ்வாய். இப்ப இந்த இதுல செவ்வாய் உச்சமா இருக்கா? இல்லை. நட்பு வீட்டுல செவ்வாய் இருக்கு. உச்சமா இருக்கா? இல்லை. இல்லை. ஆட்சியா இருக்கா? இல்லை. 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 நீசமா இருக்கா? இல்லை. 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 ஆனா அது எந்த வீட்டை நோக்கி போகுது? உச்ச வீட்டை நோக்கி போகுதா? ஆமாங்க. Yes. அப்ப இவர் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கு. இனிமேல்த சொத்து வாங்குறத நீங்க உருவாக்கணும்னு சொல்லணும். ஐயா புரியுதா? எப்படிங்கய்யா? அதாவது உச்சத்தை நோக்கி போறதுனால கண்டிப்பா சொத்து வாங்குவீங்க. ஆ. ஆனா இப்ப இல்ல, எதிர்காலத்தில் வாங்குவீர்கள். அது ரொம்ப நாள சிந்தனையா மட்டும் இருக்கு. சிந்தனையா அது ஒண்ணுதான் அவங்களுடைய பதில். இதுதான் எப்ப வாங்குவீங்க? கேள்விக்கு பதில். எதிர்காலத்தை வாங்கணும், எப்ப வாங்குவோம் கேட்பாங்க. அது ரெண்டாவது வச்சுக்கிருவான். ஐயா இப்ப நான் வீடு கட்டணும்னாக்கா ஐயா நினைச்சிருதுக்கு சொல்லுங்க. ஒருத்தர் வந்து அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நான் சொத்து வாங்கணும்னு தானே கேட்டாரு. ஆமாங்க. அப்ப நான் பதில் என்ன சொல்றேன்? சொத்து வாங்குறதுக்கு இப்ப வாய்ப்பு நீ எதிர்காலத்தில் தான் உண்டு, கம்மி. ஆனா இப்ப குறைவாக இருக்கிறது. வாங்குவீங்க. வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நீசமா இருந்துச்சுன்னா வாங்க மாட்டீங்க. இப்ப இதே குழந்தைங்க பத்தி கேட்டாங்கன்னா, குழந்தைங்க கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா இல்ல கிடைக்காதுன்னு சொல்லி. இப்ப குழந்தை பத்தி கேட்டாருன்னா குழந்தை கிரகம் எப்படி இருக்கு? நேசமா இருக்கு. குழந்தை நேசமா இருப்பதனால குழந்தை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அரசு வேலை கிடைக்குமானா கிடைக்கும் சொல்லிடலாம். சூரியன் உச்சமா இருக்கு. அரசு வேலை அப்படின்னு சொல்லணும்னா சூரியன் எப்படி இருக்காரு? உச்சமா இருக்காரா? உச்சமா இருக்காரா? ஆமாங்க ஐயா. கேள்விக்கு அந்த கிரக காரகத்தை எடுத்து பதில் சொல்றதுக்கு பேர் தான் என்னது? ஏங்க சந்திரன் ஆட்சியா இருக்குது, சொத்து வாங்கலாம்னு சொல்லக்கூடாதாங்கய்யா? சந்திரன் ஆட்சியா இருக்குது. சந்திரன் ஆட்சியா இருக்குது, சொத்து வாங்கலாம்னு சொல்ல முடியாதா? சந்திரனுக்கு சொத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறேன் நானு. காலபுருஷ 4ஆம் அதிபதி சந்திரன். அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிரக காரகத்தை வைத்து பலன் சொல்லணும். சந்திரன் சம்பந்தமா கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு நினைக்கிறேன், வச்சுக்கோங்க. வச்சிருவாரு. ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன், மேற்கொள்ளுங்கள். ஒரு கேட்டரிங் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க, ஆரம்பிச்சுக்கோங்க. என்ன காரணம்னா அது சுக்கிரன் வந்து அந்த வீட்டுல ஆட்சியா இருக்கிறனால நீங்க சொல்லக்கூடிய அத்தனை காரதத்துவம் அது வந்து பாசிட்டிவா நடக்கும். சந்திரன். அதாவது அந்த கிரகம் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பாக்குறோம். இப்ப ஒருத்தர் கேக்குறாரு, ஐயா நான் தங்க வாங்கலாம்னு இருக்கேன், தங்க குரு எப்படி இருக்க? நீசமா இருக்கு. அப்ப நீசமா இருக்கிறதுனால தங்க வாங்கணும்னு சொல்றீங்க, இப்ப வாங்காதீங்க. சரி, அன்னைக்கு போர் போடலாம்னு நினைக்கிறாரு சந்திரன். ஓகேங்களா? இல்லைங்க, போர் பாருங்க. நீங்க கேள்வி கேட்கறதுன்னா எந்த கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்விக்கு இப்ப போர் போடணும்னு வச்சுக்கோங்க. போரை குறிக்கக்கூடிய கிரகம் எது? போர் குறிக்கிற கிரகம் எது? பாம்புதான் போரு. பாம்புதான் போர். எப்படிங்க மண்ணு கீழே உள்ள அதுதானே குழாயி. அதுதானே குழாயி. அதுதான் ஓட்ட போட்டு போறது. அதனால கரெக்ட் நீங்க சொல்றது. அதான் போரு. ஓகே. அப்ப சந்திரன் வராது இந்த இடத்துல. இந்த இடத்துல சந்திரன் வந்து வராது. ஆனா அப்படி போர் போட்டா தண்ணி நல்லா இருக்கும்னு சொல்லணும். தண்ணி வருமா? நல்ல தண்ணி வரும் சொல்லலாம். நல்ல தண்ணி வரணும் அப்படின்னா தண்ணி கிரகம் நல்லா இருக்கு. சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இருந்தா நல்ல தண்ணி இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் ஆட்சி வீட்டுல தான் இருக்காங்க. இது ஒவ்வொரு டாபிக் இதுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 டாபிக் இருக்கு.
அந்த டாபிக் மட்டும் இப்ப திருமணமா, திருமண பொருத்தமா, போரா, வீடா, மனையா, கோயிலா, வேலையா, குழந்தையா, அந்த டாபிக்கை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் கெட்டிக்காரத்தனம். அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து பாகவத்தை எடுக்கல, 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்ன்றது எடுக்கல. எடுக்கவே இல்லை. நானு அதான் கேட்டேன். கிரகங்களை வைத்து சொல்வது மட்டும் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. அதாங்க ஐயா, கரெக்ட். ஐயா இப்ப பாம்பு வந்து எந்த நிலைமையில இருக்குன்னு எப்படி போர் எப்படி சொல்லுவாங்க ஐயா? இப்ப பாம்பு பத்தி கேக்குறோம், நல்லா கவனிங்க. பாம்பு இப்ப எங்க இருக்கு? மிதுனத்துல. மிதுனத்துல போல் பாம்பு இருக்கு இல்லையா? பாம்பு வந்து மிதுனத்துல இருக்கு. சரி, இந்த பாம்பு மிதுனத்துல இருக்கு அப்படின்னா, இந்த பாம்பு மிதுனம் இருக்குன்னா இந்த மிதுனத்தின் அதிபதி பாம்பு எங்க இருக்கோ அந்த வீட்டின் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப பாம்பின் அதிபதி புதன் எப்படி இருக்காரு? அவருக்கு பாதகத்தில் உட்கார்ந்துருக்காரு. இல்ல, அவர் அப்படி சொல்லப்படாது. பாம்பு வந்து கிரகம் புதன் உச்சமா இருக்கா நீசமா இருக்கா? உச்சத்தை நோக்கி போறாரா நீசத்தை நோக்கி போறாரா? அவரு நீச்சத்தை நோக்கி போறாரு. புதன் வந்து நீச்சத்தை நோக்கி போறாருங்க. பகை வீட்டுல இருக்காருங்க. இல்ல, இப்ப வந்து அவர் போற வேலை என்னன்னா, இங்க பகைக்கு முக்கியத்துவம் இல்ல. அப்ப உச்சத்தை நோக்கி தான் சார் போறாரு. அப்ப உச்சத்தை நோக்கி போறாரு, சொந்த வீட்டை நோக்கி போறாரு. நீங்க முயற்சி பண்றது, போர் போடுறது வந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் காலதாமதம் ஆகும். வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நான் வீடு கட்டணும்னு சொல்றாரு. வீடு கட்டணும் அப்படின்னு கேக்குற, வீட்டை பத்தி கேட்கிறாரு. நீங்க டக்குன்னு வீடுன்னு சொன்னோம்னா, வீடு கட்ட போறேன்னு எந்த கிரகத்தை எடுக்கணும்? சுக்கிரன். சுக்கிரன் எப்படி இருக்காருன்னா ஆட்சி கட்டிடலாம். கட்டிடலாம். புரியுதா? ஐயா இது வந்து இப்ப இது அவரோட தசா புத்தி நல்லா இல்லைன்னா கூட இது நடக்குமா ஐயா? கண்டிப்பாக நடக்கும் ஐயா. இப்ப உங்ககிட்ட என்ன ஓடிட்டு இருக்கோ அதைத்தான் சொல்லும். சரி, ஒண்ணும் இல்ல, அவன் ஜாதகத்தை போட்டு வச்சுட்டு தசாபுத்திய கேளுங்க, அதையே சொல்லுது. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதுயா? எனக்கு சனி தசை. இப்ப சனி தசை செவ்வாபுத்தி. இப்ப சனி தசை எங்க இருக்காருன்னு பாருங்க. சனி 6ல இருக்காரு. துலா லக்னம் 6ல இருக்கு. அதெல்லாம் இல்லையா? அப்ப பாருங்க, சனி இங்க வந்து நீசமா இருக்காரா? உச்சமா இருக்காரா? இல்ல, சமத்துல இருக்காரு. சமத்துல இருக்காரு. அப்ப அதே மாதிரி செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் சம வீட்டுலதான் இருக்காரு. அவர் வந்து உச்சத்தை நோக்கி போறாரு, இவர் நீசத்தை நோக்கி போறாரு. நல்லா கவனிங்க. சனி தசை தானே சொன்னீங்க? அப்ப சனி தசை இருக்கு. ஆனா சனி தசை வந்து நீசமா இருக்குன்னா, இந்த சனி திசையில பல கஷ்டங்களை கொடுக்குதுன்னு அர்த்தம். முதல் பகுதி நல்லா இருந்திருக்கும், போக போக கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும்னு காட்டுது. உச்சத்துல இருந்து வந்திருக்குது சனி. ஆமா, வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்கன்னு காட்டுது. ஐயா புரியுது. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க கவனிங்க. இது ஒரே ஒரு விஷயத்தான் ஜாமக்கோல்ல சொல்லி கொடுத்திருக்கேன். கேள்வி எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்கேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு அப்படிங்கிறத வகுப்புல தெளிவா கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஜாமக்கோல் ஆர்வடம்ங்கிறத தெளிவான பாடத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஈஸ்வர் வந்திருக்கியா? ஈஸ்வர் ஐயா வந்திருக்கீங்க. சரி, இது படிச்ச பிறகு நீ உனக்கு எப்படி இருக்கு, எப்படி பாக்குற சொல்லு. ஐயா எனக்கு குருவாவும் பாக்குறேன், எனக்கு நண்பனாவும் பாக்குறேன். எனக்கு எல்லாமே அதுதான். அது சொல்றபடிதான் கேட்கிறேன், அது சொல்றபடிதான் நடக்குது. இதை வச்சு நிறைய பேருக்கு வழியும் காட்டியிருக்கேன். இதை வச்சு நிறைய பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வழி காட்டியிருக்கேன். எப்படி காட்டணும்னு தெரியுமா? சும்மா மானாங்கனியா நீங்க சொன்னா நான் புரிய முடியாது இல்லையா? இவரே
அவங்க கேட்கிற கேள்விக்கு ரொம்ப அக்யூரேட்டா இருக்குங்க பதில். இதுல சொல்ற சம்பவங்கள் கேட்கிறாருங்க ஈஸ்வர், அதை சொல்லுங்க நீங்க. எப்படிங்க கேள்வி எனக்கு புரியல. ஐயா வந்து ஜாமக்கோல் உங்க அனுபவம் என்னன்னு சொல்றாரு. ஓ, அனுபவத்தை கேக்குறாங்களா? ஐயா, இதை வச்சு நான் ஒரு 50,000 1 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன் ஐயா. ஆனா நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கீங்க. ஐயா நான் கேட்ட கேள்வி வந்து ஜாமக்கோல்ல வர பலன் தசாபுத்தி பலனும் ஒன்னா இருக்குதான்னு கேட்டேன். ரொம்ப கரெக்டா இருக்கும். ரொம்ப கரெக்டா இருக்கும். தசாபுத்தி பலனும் ஜாமக்கோல் சொல்றதும் ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். டைமிங்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத்தனை நிமிஷம்னா இத்தனை. ஈஸ்வரன், நீ சொல்றத உள்வாங்கிக்க. யாருக்கு என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன், யாருக்கு என்ன சொன்னா அவங்க என்ன பணம் கொடுத்தாங்க. ரைட்டுங்க ஐயா. ஒருத்தர் நபர் வந்து வீடு எப்ப விற்கும்னு கேட்டாருங்க. அவங்களுக்கு வந்து இப்ப விற்காதுன்னு சொன்னேன். என்னை அலட்சியப்படுத்திட்டு போனாரு. திருப்பி அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. அவங்க இன்னும் விற்கலையா, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு. அப்ப நான் 1 மாசம் 4 நாள் உங்க வீடு ஈஸ்வர் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஃபீஸ் கொடுங்க. ஐயா கேக்குதா? அந்த கேள்விக்கு கிரகம் எப்படி இருந்துச்சு, அது ஏன் முடியாதுன்னு சொன்னீங்க, இந்த 1 மாசம் ஆகும் சொன்னீங்க, எப்படி அது சொல்லுங்க. அந்த அமைப்பு கேக்குறீங்களா? அதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 50 இருந்து 60 இது பாக்குறதுனால அதை நான் எடுத்து வைக்கலைங்க. அடுத்து நான் எடுத்து நான் ஷேர் பண்றேன், நம்ம குரூப்ல போட்டு விடுறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல, இந்த கிரகம் இப்படி இருந்தா அப்படி சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா நான் குரூப்ல போட்டு வரேன். நான் இப்ப அதை எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் சொல்ற பலன் பூராமே நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நம்ம குரூப்ல போட்டு வரேன். சரிங்களா ஐயா? இன்னொன்னுங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருத்தன் வந்து வெளிநாடு போற படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு வந்து ஒரு 2 மாசம் கைடு பண்ணி அவனை அனுப்பிச்சு விட்டுட்டேன். லண்டன்ல போய் படிச்சுட்டு இருக்கான் இப்போ. அது என்ன சொன்ன, நீ வந்து மொட்டையா சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாது இல்லையா? இல்லைங்க, அவன் கேட்கும்போது அமைப்பு வந்துங்க, வெளிநாட்டுல கேட்கும்போது நீ என்ன சொன்ன? அவன் கேட்கும்போது வந்து நான் வந்து நீட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு வந்து டாக்டர் படிப்பானான்னு கேள்வி கேட்டான். நீ படிப்பேன்னு சொன்னேன். நான் எப்படி படிப்பேன், எனக்கு தான் மார்க்ல எல்லாம் எப்படி படிப்பேன் அவன் கேள்வி கேட்டான். மறுபடியும் நீ இங்க படிக்க மாட்டா, வெளிநாட்டுல போய் படிப்பேன்னு சொன்னேன். வெளிநாட்டுல போய் படிக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ வடகிழக்கு மூலையில உள்ள நாட்டுல போய் படிப்ப, அந்த காலேஜ்ல நீ அந்த சீட்டு திருட்டுத்தனமா வாங்குவேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 2 மாசம் கழிச்சு அமைஞ்சிச்சு. அவன் போய் 1 கோடி ரூபா வரைக்கும் ஃபீஸ் ரெடி பண்ணி கடனோட வாங்கி போய் படிச்சுட்டான். இப்ப படிச்சுட்டு இருக்கான். 4 மாசம் போய்கிட்டு இருக்கு கோர்ஸ். சரி, ஓகே ஐயா. சுரேஷ் ஐயா வணக்கம். நன்றி ஈஸ்வர். சுரேஷ் இருக்கீங்களா ஐயா? சுரேஷ் இருக்கீங்களா சாமி? கோயம்புத்தூர் சுரேஷ் ஐயா. பல்வேல் ஐயா, பல்வேல் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, திண்டுக்கல் ராமதாஸ் பேசுறேன். ராமதாஸ் ஐயா சொல்லுங்க. இல்லைங்கய்யா, ஜாமக்கோல் இப்பதான் நீங்க இன்ட்ரோடக்ஷன் பண்றதா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது நீங்க கேட்குற மாதிரி உங்க ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த வெளிநாட்டு படிப்புக்கு போனாரு, இல்ல அரசு வேலைக்கு போனாரு, இல்ல சொத்து வாங்கினாரு, சொத்து விற்கிறதுக்கு எப்படி ஒரு நீங்க போட்டீங்களா மாத ஜாதகம், அது மாதிரி போட்டு காமிச்சா இப்ப வந்திருக்க கேண்டிடேட் புரிஞ்சுக்குவாங்க. எப்படின்னா பிரிப்பரா வந்தாங்கன்னா அவங்க நம்ம திடீர்னு கேக்குறோமா? ஆமா சொல்ல முடியாது. சொல்லி வச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தா சொல்லிடுவாங்க. அப்படி ரெடி பண்ணி அவங்கள மேக்கப் பண்ணி நீ விளம்பரம் படுத்துன்னு கூப்பிட்டா தானே அப்படி சொல்லுவாங்க. இந்த பல்வேலு சார் வீட்டுல தான் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க ஐயா. பல்வேலு சார் வீட்டுல இருக்காரு, கேளுங்க, அவர் வச்சிருப்பாரு ஏதாச்சும் ஒரு. பல்வேலு ஐயா சொல்லுங்கய்யா. நான் ஜாமக்கோல் யூஸ் பண்றது இல்லையா, நான் பாரம்பரியம் தான் யூஸ் பண்றேன். பாரம்பரியம். ஆமா, சரி. வேற யாரு? சாந்தாமா இருக்கீங்களா ஐயா? இருக்கேயா. உங்களுடைய அனுபவம் ஐயா, ஜாமக்கோல் படுத்து நான் ரொம்ப பயனுள்ள பார்த்துட்டு இருக்கிறேன். மாற்றம் கிடையாது. எல்லோரும் பயிற்சியில் சேர்ந்து பயனுள்ள சூழ்நிலைகளையும் வர்றவங்களுக்கு கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கும்போது நல்ல பயனுள்ளதா இருக்குது. அதுல எந்த மாற்றம் கிடையாதுயா. அனைவரும் விரும்பி படிங்க. நமக்கு அப்டேட்டுக்கு கரெக்டா இருக்கும். சொல்லக்கூடிய பலன்கள் வந்து கரெக்டா இருக்கு. ஐயா என்னை நல்ல முறையா வழி நடத்திருக்காரு. நானும் நிறைய ஜாதகத்தை அப்ளை பண்ணிருக்கேன். நான் அஸ்ட்ரோடாக்ல ஒர்க் பண்றதுனால எனக்கு ஜாதகத்தை காட்டில ஜாமக்கோல நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தி உடனே ரிசல்ட் நான் எடுத்திருக்கேன்.
நன்றி ஐயா. இவ ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எங்க எங்க பையன் ஒருத்தையும் ஓடி போயிட்டான், அவன் வருவானா இல்ல அப்படியே தொலைஞ்சு போயிருவானான்னு கேட்கிறாங்க. ஆமாய்யா, உண்மைதான். உதயாதிபதி உதயாதிபதி ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்கார். உதயாதிபதி உதயத்திலிருந்து ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்கார். நாளைக்கு வந்துருவானுமா, எதுக்குமா அவனை அவசரப்படுறியான்னு. மறுநாள் வந்துட்டான். உதயாதிபதி நீசமானாலோ கேள்வி என்ன ஆயிரும், தகுதி இழந்துரும். அடுத்து இந்த மாதிரி தொலைஞ்சு போன விஷயங்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னா நீசமும் அதோட ராகு கால யமகண்ட தொடர்பு இருந்தாத்தே கிடைக்காது. மாந்தி இருந்துச்சுன்னா அது வந்து வேற விதமா நம்ம எடுத்துக்கணும். ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, உயிரோடு இல்லை என்பதை யமகண்ட காலம் காட்டும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இதுல நிறைய டாபிக் இருக்கு. இத நீங்க தெளிவா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் பாருங்க, ஒரு 16 கிளாஸ் ஒரு 20 கிளாஸ் வரலாம் நீங்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாமக்கோல் வந்து பிராக்டிஸ் பண்ணாம எதுவுமே வராது. ஒருத்தன் ஒரு பைக் வாங்கி வந்து போய் வீட்டுல வச்சுட்டு 1 வருஷம் கழிச்சு அந்த பைக்கை எடுத்தா ஓடுமா? ஓடாது. அது மாதிரி படிச்சு முடிச்சோன்னா அதை பயன்படுத்தி பார்க்கணும், இது கூடயே பயணிக்கணும். இப்ப ராமதாஸ் ஐயாவை பாருங்க, நான் எந்த சப்ஜெக்டுக்குள்ள போறேனோ அந்த சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டே இருப்பேன். எனக்கு இவர் இந்த சப்ஜெக்ட் தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. பல்லுவன் ஐயா கூட கேட்பாரு, என்னையா அங்க நடத்தினா அதை நடத்துறியா, அது இங்க நடத்துறியா? ஒரு நாளைக்கு ஜாமக்கோளுங்கிறிய, ஒருத்தர் மீனாநாடின்றிய, ஒரு நாளைக்கு கேபிங்கிறிய, ஒருத்தர் கேஇங்கிறிய, சொல்றிய அப்படின்னு எல்லாமே அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை விடுறதில்லை. ஆனா எனக்கு வந்து உயிரா இருக்கிறது என்னன்னா ஜாமக்கோல். இந்த ஜாமக்கோல் மட்டும் சூப்பரா பயணம் தருது. எந்த நேரத்துல எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு தகுந்த விடையை கொடுப்பது யாருன்னா ஜாம கிரகங்கள். ஜாம கிரகத்தை நீங்க தெளிவா எடுத்துட்டு அதை நீங்க பலன் சொன்னீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை நீங்க பாருங்க, பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜாமக்கோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவ எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிடலாம். அவங்க எதுக்காக வந்திருக்காங்கிறது ஜாமக்கோல் காட்டி கொடுக்கும். அது எப்படிங்க சொல்றது? இப்ப ஒருத்தர் வந்து போட்டோம், உதயத்தில் உள்ள கோல், உதயத்தை நோக்கி வரும் கோல். ஒருத்தர் வந்துட்டாரு, மேசத்துல உதயம் ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து ஐயா நான் வந்து திருமண சம்பந்தமா கேட்கணும்னு சொல்றாரு. கேட்ட உடனே உதயாதிபதி எங்க இருக்காருன்னா 12ல இருக்காரு. மேசத்துக்கு 12ல புதன் இருக்காரு. 6ஆம் வீட்டின் அதிபதி 3க்கு 6 கூடையவர் எங்க இருக்காரு? 12ல. புதன் எந்த நிலைமையில இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு. உதயத்துக்கு மீனத்துல, மேசத்துக்கு உதயத்துக்கு 12ல் புதன் இருக்கார். நீசமா இருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? கல்யாணம் ஆயிருமான்னு கேட்கிறாரு. அவரு திருமண சம்பந்தமான கொஸ்டின் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்த்தோம்னா புதன் நீசமா இருக்கு. அப்பதான் சொல்றோம், திருமணம் ஆகி பிரச்சனையாகி பிரிவாகி வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். திருமணமாகி பிரச்சனையாகி வெளியே வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். அப்படின்னு கேட்டோம். பிரச்சனையோட இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாயா, ஒரு பிரச்சனையா இருக்கு, இது நிலைக்குமா நிலைக்காதா? திருமணத்துக்கு எப்படி புதன் எடுத்துக்கணும்? புதன் தாய பத்திரிக்கை, புதன் தாய ஒப்பந்தம், டாக்குமெண்ட், பத்திரிக்கை, தகவல் தொடர்பு. கவனிங்க, திருமணம்னாலே ஒன்னொன்னு இணைகிறது தான். ஐயா சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு மத்தியானம் ஒரு பிரச்சனை பார்த்தீங்க. அவங்க என்னன்னா, ஒரு நபர் போன் போட்டு என்னோட ஐடி கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், ஆதார் கார்டு எல்லாம் மிஸ் ஆயிருச்சு, அது கிடைக்குமான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நீங்க புதன் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தத ஞாபகம் இருக்கிறத சொல்றேன். அப்ப வந்து சிம்ம உதயம், நான் கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். கிடைக்காது. சொல்லுங்க. சிம்ம உதயம்.
ஆமா, சிம்ம வந்து உதயம், உதயாதி வந்து 8ல இருக்காரு. கேள்வி சரியான்னு கேட்டதுக்கு காணாம போனதுக்கு வந்து 8 எதையாவது ஒண்ணு குறி காட்டணும். ஆருடமோ உதயமோ ஆருடாதிபதி ஏதோ ஒண்ணு. கேள்வி சரியானா சரியா இருந்துச்சு ஐயா. ஆருடம் வந்து 7ல இருந்துச்சு. கும்பம். சரிங்களா? நான் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். அது வராதுங்க, அது உருமாறிடுச்சுன்னு சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்னா அது அதிகம், நான் சொல்லிடுறேன். கவிப்பு வந்து 5ல இருந்தது. சரிங்களா? இந்த சனி வந்து அதாவது சிம்ம உதயம்னா 5ல தனுசுல இருந்துச்சு கவிப்பு. ஆமா. என்ன கேட்ட அவன் கேட்ட நேரம் என்னங்க? போட்ட நேரம் என்ன ஜாதகம்? ஒரு மத்தியானம் இங்க ஒரு 1:45 2 மணி இருக்கும். 1:45 2 மணி இருக்குங்க. நான் இது மைண்ட்ல இருக்கிறது அப்படியே சொல்லிடுறேன். எப்படி சொன்னேன்னா அது கிடைக்காதுன்னு சொன்னது. ஆருடாதிபதி உதயத்துக்கு 12ல இருக்கிறார். உதயாதிபதி 8ல இருக்கிறார். ஆருடாதிபதி உள்கட்ட சனி அதே 8ல இருக்கிறார். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கிடைக்காதுன்னு சொல்லிட்டேன். எடுத்தோன்னே கிடைக்காதுன்ட்டேன். சரி, பொருள் வந்து எப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி எங்க காணா போட்டிருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ஒயின்சாம் பார்ல நீங்க காணா போட்டீங்க, அது வந்து திருப்பி கிடைக்காது, அது வாரங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அவங்க யோசனை பண்ணி பார்த்ததுக்கு ஆமா, ஒரு இடத்துல நாங்க சரக்கு அடிச்சோம், அங்கதான் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஐயா. இது இன்னைக்கு மதியானம் நடந்தது. இப்ப கேள்வி கேளுங்க. இப்ப எனக்கு கேக்குறது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒயின் ஷாப் பார்னு எப்படி சொன்னாங்க ஐயா? ஆருடத்துக்கு 2 வந்து உதயம் ஒரு கேள்வி கேட்டா பதில் சொன்னா அது வரைக்கும் பொறுமையா மற்ற கிரகத்தை அடை சொன்னா அவங்க எங்களை போல தெரியாதவங்களுக்கு திருப்பி இந்த இப்ப ஐயா கட்டத்துக்கு மட்டும் சொல்லிடுறேங்க. அடுத்த நான் அந்த ஷார்ட் ஆன ரெடி பண்ணி போட்டுறேன் ஐயா. ஆருடத்துக்கு 2ல சனி உள்கட்டத்துல, ஆருடத்துக்கு 11ல கவிப்பு. அதாவது அதாவது செயலோட விரிவாக்கம் பார்க்கணும்னா ஆருடம் பார்க்கணும் ஐயா சொல்லியிருக்காரு. ஆருடத்தை வச்சு ஆராய்ச்சி பார்க்கும் போதுல ஆருடத்துக்கு 2ல சனி வந்து குடியேற வீடு வந்து கும்ப வீடு, அது வந்து ஒயின் ஷாப்பு. ஆருடத்துக்கு 11ல வந்து உல்லாசம், அதாவது சந்தோஷமா இருக்கிறது. இந்த இடத்துல காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஜாமகரமான சனி வந்து அதே நீர் வீட்டுல கடக வீட்டுல உதயத்துக்கு 12ல, அதாவது சந்தோஷமா இருக்கிறது அயனசேன பாவத்துல இருந்துச்சு. அதனால கன்ஃபார்மா சொல்லிட்டேன் கிடைக்காதியா, மிஸ் ஆயிடுச்சு, நீ வராதியா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா சரிதானுங்க நான் சொல்றது? அதாவது மொத்தம் வந்து கவிப்புல 11ஆம் இடத்துல கவிப்பு இருந்தாலும் அந்த அவனுடைய கேள்வி வந்து நடக்காது. ஆமா, அந்த உள்கட்டத்துல புதனுக்கு சம்பந்தப்பட்டிருந்துச்சு. ஆதார் கார்டு ஐடி கார்டு சம்பந்தப்பட்ட புதன் உள்கட்ட புதன் கைப்புல மாட்டிருந்துச்சு. ஆனால் உறுதியா சொல்லிட்டா வராது. அதாவது இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிங்க உத்தரகோசி மங்கைக்கு என் நண்பன் போயிருக்கான். திருப்புலானிக்கு போனா தெய்வ தரிசனம் கிடைக்குமா இல்ல நட சேர்த்துருவாங்களான்னு ஒரு கேள்வி. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ டக்குன்னு போ, உனக்கு வந்து சிறப்பான ஒரு தரிசனம் கிடைக்கும்னு சொன்னேன். ஏன்னா உள்கட்ட அதாவது மகர உதயம், உதயத்தையே வந்து சந்திரன் இருக்காரு, உதயத்தை வந்து குரு பாக்குறாரு. வெரி குட். உடனே போ, டக்குன்னு போ, சிறப்பான தரிசனம் கிடைக்கணும். கரெக்டா தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது நடை சாத்திட்டாங்க. கரெக்டா இவன் தரிசனம் பண்ணிட்டு வர்றான், அந்த டைம் முடிஞ்சு கரெக்டா 8:15 என்னமோ இருக்கும் போல, அந்த ஊர்ல அப்படியே நட சேர்த்துறாங்க போல. குரு அங்க எப்படி இருக்காருன்னு பாருங்க. நீசமா இருக்காரா உச்சமா இருக்காரா? ஐயா உச்ச குரு வந்து உதயத்தை பாக்குறாரு. அதனால நீங்க கண்டிப்பா தரிசனம் பார்ப்பான்னு சொல்லிட்டேன். தரிசனம் உண்டு, அது சிறப்பா தரிசனம், ஜம்முன்னு ஒரு தரிசனம். உத்தரகோசை மங்கையோட அங்கதான் நல்லா பண்ணிருக்கான். அந்த நபர் பேர் ஐயப்பன். இப்ப அவரு வந்துட்டு இருக்காரு அங்க இருந்து. இது வந்து இன்னைக்கு இப்ப பார்த்த பிரச்சனைங்க. அப்ப இதனால பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஈஸ்வர்? ஐயா நான் வந்து தையல் கலைஞருங்க. பாத்தீங்களா, ஒரு தையல் கலைஞர் சூப்பரா தைக்கக்கூடியவருக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டு. ஆமா, ஆனா எனக்கு அதிகப்படியான விருப்பம் வந்து ஜாமக்கோல் தாங்க. இது வந்து நாங்க அடமொழியில மந்திரக்கோள்னு சொல்லுவோம். இது எங்க மந்திரக்கோள்ன்றது வந்து அது 1000% பொருந்தும். என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லிடும். அப்ப எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, நம்ம 1000 பேருக்கு மேல சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு தானே வேலை செய்யுது. அதனால என்கிட்ட வந்து படிக்கணும் வர்றவங்க இது தொடர்ந்து பண்றவங்க மட்டும் படிக்க வாங்க, பிராக்டிஸ் பண்ணணும், அதுல நீங்க வெற்றி பெறுவீர்கள். அதே மாதிரி ஐயா கிட்ட வந்து 2 பாடம் படிச்சிருக்கேன், 2 கிளாஸ் முடிச்சிருக்கேன், 2மே ஜாமக்கோல் தான். இப்பவும் நான் 3வது வாட்டி உள்ள வரேன். ஐயா போடும்போது ஒவ்வொரு வாட்டி உள்ள வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொரு மாதிரி ஒரு அனுபவம் ஒரு நுணுக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப பாத்தீங்களா, ஒரே மாதிரியே இருக்காது என்னுடைய வகுப்பு. அதனால நீங்களும் கத்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்ப நிறைய வந்துட்டே இருக்கும். ஆமா, நம்ம படிச்சத இன்னைக்கு என்ன படிக்கிறோமோ அதைத்தானே சொல்ல முடியுது. ஆமாங்க, அப்ப ஜாதகம் பார்க்க அனுபவம் வரும். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.
ஐயா இப்ப வாக்கு பலிதம் இருக்கணும்னு சொல்றாங்களே அது ஐயா இதுக்கு இப்போ இப்ப படிச்சாலும் வந்து அவங்களுக்கு வாக்கு பலிதம் இருந்தாதான் அது வந்து பலிக்குமா எப்படி ஐயா அது அதாவது எப்படி இத நான் குருவோட அருளால பலிக்குமா அதாவது எப்படின்னா வந்து இறை அருள் நமக்கு இருக்கா இல்லையான்னு இந்த ஜாமக்கோல்ல கண்டுபிடிச்சிடலாம். தெய்வ ஆற்றல் இருக்கு இல்லையா, குலதெய்வ ஆற்றல் உண்டா இல்ல இஷ்ட தெய்வத்தினுடைய ஆற்றல் நமக்கு இருக்கான்னு அதை ஜாமக்கோல் போட்டு கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கடுத்து எந்த தெய்வம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டு அதவே நீங்க பயணிச்சீங்கன்னா உடனே தெய்வம் வந்து நம்மள லவ் பண்ணாது. நம்ம தான் தெய்வத்தை லவ் பண்ணணும். நம்ம தான் அவங்கள நேசிக்கணும், அவங்களை நேசிக்க வைக்கணும். நேசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமா வந்துடும். ஒண்ணும்ல, ஒரு ஜோசியத்தை போய் ஜாதகத்தை கொடுத்தோம்னா வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஜாதகத்தை கொடுத்தோம்னா எதுக்காக வச்சிருக்கோமோ அதை மட்டும் தான் சொல்லுவார். இப்ப ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா எடுத்து நம்ம மாதிரி கதையெல்லாம் பாடுறதெல்லாம் கிடையாது. அவரு ஜாதகத்தை எடுத்தாரு, இவனுக்கு குழந்தை இல்லாத கேட்க வந்திருக்கிய அப்படிதான் சொன்னாரு. அவர்கிட்ட ஐயா இது எப்படியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர்கிட்ட சில நேரங்கள் பேசி அப்புறம் பண்ண பிறகு என்னை அவர் திருப்புலானி பக்கத்துல இருக்கக்கூடிய சேதுக்கரைக்கு கூட்டு போய் நடுக்கடல்ல போய் கழுத்தளவு நிக்க வச்சு தங்க ஊசி வச்சு நாக்குல எழுதினார். அப்ப அவரை சந்திரன் ஐயா அவர்களை, மதுரை சந்திரன் ஐயா அவர்களை நான் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறேன். பார்த்தீங்களா, நம்ம தேடி போகல, கிடைக்குதா இல்லையா? நீங்க எப்ப அப்படி எங்களுக்கு எழுதுவீங்க? அதான் இது பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. என்ன சொல்லணும், உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கும்போது அது என்ன செய்யும், வெளிப்பாடும் நடக்கும். நினைக்கும். இது இன்னும் உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மகானை சந்திக்க போறாரு. எங்க போறாருன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது அகத்தியர் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாவநாசத்துல அகத்தியர் ஃபால்ஸ்ல வந்து ஒரு மகானை சந்திக்க ஒருத்தர் போறாரு. எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரு, ஒருத்தர் மட்டும் கூப்பிடவே இல்லை. அவர் உட்கார்ந்து பாக்குறாரு, உட்கார்ந்து பார்த்தாரு, கூப்பிடவே இல்லை. கடைசியில எல்லாரையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில அவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, ஏன் உன்னை கூப்பிடலன்னு கோபத்துல உட்காந்துருக்கியா, வா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு நான் வழிகாட்டுறதோ உனக்கு நான் குருவா இருக்கிறதுக்கோ எனக்கு தகுதி இல்லை. உனக்கு குருவாக இருக்க, உனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தன் உங்க ஊர்ல உன்னைய தேடி வந்து உனக்கு உபதேசம் கொடுப்பேன். அதை நீ பெற்று டெவலப் பண்ணிக்க. ஏன் அப்படின்னா நீ விஸ்வகர்மா இனத்தில் பிறந்து விட்டாய். விஸ்வகர்மா இனத்தில் பிறந்து விட்டால் விஸ்வகர்மா இனத்திலே பிறந்து இந்த மாதிரி ஆற்றல் பெற்றவன் உன்னிடம் வருவான், அவனே உன்னை வழிநடத்துவான் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி 3 மாசம் கழிச்சு ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்து வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காரு ஒருத்தரை. அவர் வந்த உடனே இவருடைய ஃப்ரெண்டு அப்படியே ரோட்ல நடந்துட்டு வரும்போது இவர் 2 பேர் சந்திச்சோடனே, எப்போ உன்னைதான்ப்பா நான் பார்க்கணும்ன்றாரு அந்த குரு. இவரை முடிஞ்சிருச்சா? நாம் குருவை தேடினால் கிடைக்க மாட்டார், குரு நம்மளை தேட வேண்டும், அதற்கு நாம் பக்குவமாக வேண்டும் என்று நம்ம முடிவெடுக்கணும். சரிதானையா? சரி. சரி, வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இந்த வகுப்பு விரைவில் என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். நீங்க உங்களுடைய அனுபவத்தை ஒண்ணு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு கேள்வி பதில். இதுல இந்த ஜாமக்கோல் ஆர்வடத்துலயா? ஆமாங்க. இந்த ஜாமக்கோல் ஆர்வடத்துல ஒரு கோயில்ல போய், கள்ளக்குறிச்சி பக்கத்துல ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்து இந்த ஜாமக்கோலை போடணும்னு செல்போனை போடுறேன், ஆன் பண்றேன். செல்போன்ல போடுறேன், செல்போன் வேலை செய்ய மாட்டேங்குது. பார்க்க விடல அப்படின்னு சொன்னோன்னா அவர் அந்த கூட கூட்டு பண்ண ஜோசியத்தை சொல்றேன், ஐயா நான் செல்போன் ஆன் பண்றேன், ஆன மாட்டேது, ஆத்தா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. துரோதயம்மன் கோயில் அது.
வெளியே வந்து போட்டுக்கலாம் வாங்க, அவளை மட்டும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே அவளை பார்த்துட்டு அழுதுட்டு அவட்ட மண்டிட்டு வெளியே வர்றேன், வேலை செய்யுது. அப்ப இறை சக்தி என்பது எவ்வளவு அற்புதம். அப்ப சொன்ன போட்டு நீ யாரு தான் அப்ப கேட்டா ஜாமக்கோல்ல வருது. அப்பதான் வருது சுக்கிரன் உச்சம் உதயத்திலேவும். அவரே எத்தனை கூடியவர்? 3 கூடியவரும் 8 கூடியவர். அவகிட்ட போய் விளையாட முடியுமா? நம்ம விளையாட முடியல. சரியா ஐயா? எங்களை மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு எல்லாம் இது தேவைப்படுதுங்கய்யா. நிறைய பேர் இடத்துல கடனை கொடுத்து போட்டு கடன் பிசினஸ் இருக்கிறவங்க வந்து இவ போனா அது நடக்குமா நடக்காதா, இப்ப போலாமா எல்லா விஷயத்துக்கு எத்தனை மணிக்கு இவன் வருவான், ஐயா அதான் முக்கியம். இது எல்லாத்துக்குமே இது பயன்படுகிறது. அதனால இந்த வகுப்பானது இது ஷேர் மார்க்கெட் கூட போய் கேட்டு செஞ்சா சரியா வருமா? எல்லாத்துக்கும் நீங்க எது கேட்டாலும் 2 விஷயத்த வச்சுக்கணும். எதுக்கு விடை கொடுக்காதுன்னா, ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தனை கொல்லணும், சூன்யமானணும் கொடுக்காது. ஆமா. வணக்கம். வந்து கிளாஸ் இருந்துச்சு, அதனால நான் வந்துட்டேன். 1 மணி நேரம் மட்டும் கேட்டு சூப்பரா இருந்தது. அருமையான விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க, மீறி கேட்க முடியல. ஜாமக்கோல் கிளாஸ்ல இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஃப்ரீயா கூப்பிடுறேன். அப்ப எப்படின்னா இது ஒரு அற்புதமான கலைங்கிறது நீங்க உணர்ந்தாத்த தெரியும். நான் சொல்லி நீங்க உணர்வது அல்ல, இது உணர்வு பூர்வமாக வரும்போதுதான் இதை நீங்க தெரிந்து கொள்வீர்கள். என்னை பொறுத்தவரை நவீன ஜாமக்கோல் என்பது ஒரு அற்புதமான ஒரு கலை. இந்த கலையை படிச்சுக்கோங்க, படிச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அது உங்களை உயர்வான நிலைக்கு கொண்டு போகும். குறி சொல்ற மாதிரி இன்னும் உங்களுக்கு தாழ்வா கேட்கிறேன்னா, இந்த ஜாமக்கோல் போடுறேன், எப்படி போடுறேன், இதுலதான் சொல்றேன்னு வெளியில சொல்லாம மனசுக்குள்ளே போட்டு அதை அவளுக்கு தெரியாமல சொல்லி குறி சொல்றது மாதிரி சொல்லி பேர் வாங்குங்கள் என்று உங்களை கேட்டுக்கிறேன். இது எத்தனை கிளாஸ் ஐயா? இது வந்து ஒரு 20 கிளாஸ்க்குள்ள 16 to 20 கிளாஸ் இருக்குங்க. என்னன்னைக்கு போடுங்க? இந்த வகுப்பு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் வகுப்பு நடத்துவாங்க. ஈவினிங்கா? 2 நாள் நடத்தினா கூட நடத்தலாம்னு ஒரு பிளான். சனி ஞாயிறு வச்சுக்கலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சனி ஞாயிறு லீவ்ல எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதனால சனி ஞாயிறு வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. எங்க அம்மா எங்களுக்கு பிஏவா இருக்கிற சாந்தாமா அவர்களை அறிமுகப்படுத்துறேன். அம்மா சாந்தாமா. ஐயா, இதுக்கு எதுவும் கிளாஸ் பார்க்க முடியாது இல்லைன்னா ஏதாவது ரெக்கார்டிங் எதுவும் கொடுப்பீங்களா? உங்களுக்கு டெய்லி கிளாஸ் முடிஞ்சோன்னா வீடியோ வந்துடும். அது எவ்வளவு நாளைக்கு அப்படியே தொடர்ந்து பார்க்கலாமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட நாளோட நின்றுமா? அது கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் இல்ல, நாங்க கொஞ்ச நாள் வச்சிருப்போம். அதுக்குள்ள நீங்க தெளிவாகிட்டீங்கன்னா அப்படியே நாங்க எடுத்துருவோம். வகுப்பு கட்டணம் எவ்வளவு? 16 நாள் 3000 ரூபாய் கட்டணும்யா. எனக்கு ஒரே முறை கட்ட முடியல அப்படின்னா நீங்க 2 முறை கூட கட்டிக்கலாம். சரி சரி. இதுல என்னென்ன தருவீங்க இந்த கிளாஸ்ல? நீங்க எனக்கு கத்து தரீங்க. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல வந்து நாங்க ஜாமக்கோல் ஆர்வம்னா என்னன்னு கத்து கொடுத்துருவோம். ஒரு சாப்ட்வேர் இல்லாம எப்படி போடுறதுங்கிறதையும் கத்து கொடுத்துருவோம். எந்த சாப்ட்வேரை பயன்படுத்தினா சரியா இருக்குங்கிறதையும் கத்து கொடுத்துட்டாலும் உங்களுக்கு நீங்களே அதை கணக்கு போடுற அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து வந்து இதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்களை வந்து தெளிவா உங்களுக்கு கொடுத்துருவோம். ரூல்ஸ் தரீங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பூரா கொடுப்போம், அதை நீங்க பயன்படுத்திக்கணும். கட்டணம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவ்வளவா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3000 ரூபாய் கட்டணும். இல்ல பழைய மாணவர்களுக்கு? பழைய மாணவர்கள் யாரு? பழைய மாணவர் இருக்கா? நீங்க பழைய மாணவர் ஐயா? நீங்க பழைய மாணவரா? ஆமா. நான் பழைய மாணவர். ஜாமக்கோல் படிச்சதாங்க. ஆமாயா.
யார் பேரு? கருப்பசாமி. கருப்பசாமி. அவ நீங்க தனியா கூட பேசி கேட்டுக்கலாம். சரியா, ஓகே ஓகே. பழைய மாணவர்கள்லாம் என் கூட நீங்க பேசுங்க. உங்களுக்கு எனக்கு உள்ள தொடர்பு வந்து தந்தை உறவு தொடர்பு. ஓகே ஓகே. நீங்க எனக்கு தந்தை, நான் உங்களுக்கு மகன். சரி. அதனால நீங்க வந்து உங்க அது பேசிக்கலாம். இது பழைய புது மாணவர்களுக்கு மட்டும் இது நாங்க அறிவிக்கிறோம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. வந்திருக்காரு பெங்களூர் ஐயா இருக்காரு. பெங்களூர் ஐயா இருக்காரு. ஆமா, சுந்தரா பெங்களூர். சுந்தரபாபு. சுந்தரபாபு ஐயா பேசுங்க, நீங்க பேசுங்க. அதான் நான் தான் பழைய மாணவர் சொன்னேன். நீங்க பேசுனா எனக்கு நல்லா இருக்கும், பேசுங்க. சொல்லுங்க ஜாமக்கோலை பத்தி நீங்க. அதாவது இந்த ஜாமக்கோல்ன்றது வந்து ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி. நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது வந்து அப்படியே காட்டி கொடுத்துரும். யார் வந்து கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, அந்த சமயத்துல அந்த மைண்டு இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குதோ அவன் மனசுல வந்து நிற்கும். அது ஜாமக்கோலா வெளிப்படுத்திடும். அந்த ஆரோடமோ லக்னமோ கவிப்போ இல்லை ஜாமக்கோலோ நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது சரிப்படுத்தி பார்க்கறது தெரியணும். அதுதான் இப்போ நம்ம நடத்துற வகுப்பு. எப்படி ஆர்வனை எப்படி பார்க்கறது, ஜாமக்கோல் எப்படி பார்க்கறது, உதயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஒரு மேத்மெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட். அது ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்தெந்த இதையா என்ன கோல்டன் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அந்த ரூல்ஸை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து கேட்கும்போது உட்காந்த உடனே நாம இதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். 10ஆம் பாவன்ட்டு உச்சி பாவன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த உச்சி பாவத்தில் என்ன இருக்குதோ என்ன கிரகம் இருக்குதோ அவன் மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் சில டைம்ல கேட்கவே மாட்டான். இப்போ ஒரு 4 ஜாதகம் எடுத்து வந்திருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா பத்தி கேட்பாங்க, பொண்ணு பத்தி கேட்பாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கிறத மறந்துடுவாங்க. நாம 10ஆம் அதிபதியை பார்த்துட்டு அங்க என்ன இருக்குதோ நான் வீடியோ ஐயா உங்க முகத்தை காட்டுங்க. வீடியோ தான் பேசுறாரு. வீடியோல தான் பேசுறேன். ஓபன் பண்ணி எனக்கு தெரியலையா? சோ இருக்கணும்ல வீடியோல. இது வரல, அதான் பார்த்தேன். இல்ல இருக்கணும்ல, ஆனா சின்னதா தெரியுது. ஐயா நீங்க அந்த ஸ்கிரீன் சைடுல தள்ளுங்க வரும். நீங்க உங்கள மட்டுமே பாக்குறீங்க. சைடுல தள்ளுங்க ஸ்கிரீன். இப்போ வருதா? இந்த வர நீங்க ஸ்பீக்கர் போட்டுக்கங்க. நீங்க ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டா அந்த ஸ்பீக்கர்ல வந்துரும். இந்த வர ஆஹா பெருசா இருக்கனால அப்படி இருக்கு. இல்ல பின் பண்ணிருப்பீங்க. ஆமா, தள்ளி விடுங்க சைடுல தள்ளி விடுங்க. இந்த பின் எடுத்து எல்லாரும் 8 வீடியோ எடுத்துட்டு மேல ஒரு இப்ப சொல்லுங்க. வீவன் இருக்குதுல்ல, அந்த வீவல போயிட்டு ஸ்பீக்கர் அடிச்சு அந்த ஸ்பீக்கர் இருக்கும். இந்த தெரியுது, இப்ப தெரியுது பாருங்க. அப்ப அந்த ஸ்பீக்கர் யார் பேசுறாங்க அவங்க வருவாங்க முன்னால. அதாவது இவரு பாபு இவரு வந்து நமக்கு ரொம்ப பிடியமானவரு. இவரு ரொம்ப காலமா நம்ம கூட தொடர்பு, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தொடர்பு. அவர் ஒரு கோயில் 2 வருஷமா ஆச்சு. 2 வருஷமா இருக்கும். ஒரு கோயில் நிர்வகிக்கக்கூடியவர். பெங்களூர்ல வந்து அனைத்து பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்யக்கூடியவர். அதே மாதிரி ஜாமக்கோலாவிடத்தை பாடம் நடத்துறாரு. பாடம் நடத்துறோம், பஞ்சபக்ஷி நடத்துவாரு. ஜோதிடத்துல பல திறமை இருக்கிறதுனால அவரை மாணவருங்கிறத விட எனக்கு அவர் குருநாதன் நினைச்சுக்கிற வேண்டியது. உங்க முன்னால நாங்க மாணவர் தான். எனக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியாது. அனைவரும் மாணவர்களே, அனைவரும் குருநாதர். சரி. ஆனா இந்த ஒரு வகுப்பை நீங்க பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, இந்த ஒரு ஜாமக்கோல் ஆரோட பிரசன்ன சாஸ்திரத்தை நீங்க என்னன்னா பழகிட்டு அது ஏதாவது உங்க கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையோடைய திருப்பமே சேஞ்ச் ஆயிடும். ஜோதிடத்துல நீங்க ஒரு வெளிச்சத்தை கண்டிடுவீங்க. உங்க பேரு, உங்க புகழ், உங்க ஆஸ்தி, உங்க எல்லாமே அந்தஸ்து எல்லாமே மேல வந்துடும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். எல்லாருமே பராசர படிச்சவங்க எல்லாருமே ஜாதகத்தை கொடுத்தோன்னு என்ன ஆயிடுதுன்னா கட்டத்தை போட்டுட்டு சொல்லுவாங்க, இது அங்க இருக்குது அது இங்க இருக்குதுன்ட்டு. ஆனா மனசுக்குள்ள நான் சொல்லாமா வேண்டாமா, இது சொல்லாமா அது சொல்லாமான் இருக்கும். இந்த பஞ்சபக்ஷி இது நாடி இந்த ஜாமக்கோல் இதெல்லாம் வந்து படிச்சுன்னு சொல்லிடும். இதுதான் வரும், இதுதான் இப்படிதான் இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அதனால இதை தைரியமா சொல்றதுக்கு ஜோசியருக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம். அதாவது தொழில்முறை ஜோசியருக்கு இல்லை நம்ம பழகிக்கிட்டு நம்மளுக்கு மட்டும் பார்த்துக்கிறோம் அப்படின்னா கூட பார்த்துக்கலாம். உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது வரும்போது இந்த வேலை நடக்குமா, இவரை நம்பலாமா, காசு கொடுக்கலாமா அப்படின்றதால சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டு போத்துக்கலாம் நீங்களே. இல்லை இது நீங்க வளைமலை இது வேலையை செஞ்சுக்கிறீங்கன்னா கூட இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப
ஏன்னா இது 1000 வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சது. உபேந்திராச்சாரியன்றது வந்து ஜெயின மதத்துக்கு சேர்ந்தவர். அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா 1100 வருஷம் ஆச்சு இப்போ. அப்ப எவ்வளவு இது இருக்கும் இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அது எப்படி மாடல் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணதே ஒரு விசித்திரமான பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது. அதெல்லாம் பேசினா டைம் ஆயிடும். ஐயா போக போக சொல்லுவாங்க. நீங்க பழகிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஏன்னா இது வந்து சுக்கிரனுடைய இதுன்னு சொல்லுவாங்க. ரிவர்ஸ்ல பாக்குறதுனால, ஜாமகிரகம் பாக்குறதுனால இது வந்து சுக்கிரனுடைய ஜோதிடம்னு சொல்லுவோம். அப்ப அந்த சுக்கிரன் எப்பவுமே பின்னால்தான் திரும்பாரு. அதே மாதிரி இங்க நம்ம ஜாமகிரகத்தை பின்னால திருப்பி பார்க்கிறோம். அப்ப அந்த சுக்கிரனுடைய அம்சம், சுக்கிரனாவே பணம், பேரு, புகழ், ஆசை, இன்பம் எல்லாமே கிடைக்கும். கஷ்டன்றதே கிடைக்காது இதுக்கு. இது ஜாமக்கோலை நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு கஷ்டமே கிடைக்காது. சுக்கிரனுடைய ஒளி உங்களுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே போகும். பார்த்தாவே போதும் சும்மா. அந்த மகேந்திரியே நம, மகாலட்சுமியே நம, கோமாரியே நம, வாராகியே நம இருக்குது இல்லையா, அந்த மந்திரத்தை சொன்னாவே போதும். நீங்க டெய்லி காலையில பூஜை பண்ணும்போது மந்திரோபச்சார பூஜா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம மந்திரத்தை சொல்லும் போது ஓம் மகேந்திரியே நம, ஓம் மகாலட்சுமியே நம, ஓம் கௌமாரியே நம, ஓம் வாராயே நம, ஓம் வைஷ்ணவே நம, ஓம் பிராமியே நம, ஓம் மகேஸ்வரியே நம, சாமுண்டேஸ்வரியே நம, மாயேஸ்வரியே நம அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அந்த மந்திரத்துடைய ஒளி உங்க உடம்புல அப்படியே ஏறிடும் சக்கரத்துல. ஓகே, நன்றி. தேங்க்யூ வெரி மச் பாபு ஐயாவுக்கு எனக்கு வந்து இந்த கருத்துக்கள் சொன்னதுக்கு நன்றி. பெங்களூர்ல இருந்து வந்து சொன்னதுக்கு நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வகுப்புகள் நிறைவடைகிறது. மீண்டும் நம்ம வகுப்பு எப்ப அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப இருந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இவங்களெல்லாம் குரூப்ல இணைச்சிட்டீங்களா? வந்தவங்களெல்லாம் குரூப்ல இணைச்சிட்டீங்களா? இல்ல, இனிமேல் அவங்க அடுத்து கேட்பாங்க இல்லையா, அவங்க தொடர்பு கொள்ளட்டும். அப்படிதான் எனக்கு முடியும். ஆமா, குரூப் இனிமேல் தான் தொடங்குவோம். சரிங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க மட்டும் குரூப்ல இணைந்துகிட்ட, படிக்கிறவங்களை மட்டும் வச்சுக்கிடுவோம். ஓகே, அனைத்துவரும் தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் வந்து எல்லாரும் போன் நம்பர் வந்து 97 96 420 325 தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நம்பர் சொல்லுங்க. 97 96 97 96 420 325. தொடர்பு கொள்ளுங்கள். நாளைக்கு இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. நான் விரைவில் வந்து என்னைக்கு வகுப்பு அப்படிங்கிறத சொல்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. மாயாண்டி சாமிகள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். குருவே சரணம், குருவே வாழ்க. குருவே சரணம்.